கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய புது புது கோர்சஸ்லாம் வந்திருக்கு. நிறைய பேர் இப்போ என்ன படிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே அதற்கான தயாரிப்பு முறைகளை ஆரம்பிச்சிருக்கலாம். இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு தோன்றியதனுடைய விளைவு தான் இந்த காணொளி பதிவு. இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவங்களையும் நான் சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்ட விவரங்களையும் எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த அந்த முறைகளையும் இது எல்லாத்தையும் சேர்ந்து என்னுடைய ஒரு முழு அனுபவமாக தான் இது இருக்குமே தவிர ஆராய்ச்சி படியோ இல்லை எதையாவது படித்தோ அந்த மாதிரி ஒரு ஆதாரபூர்வமான விஷயங்களை நான் இங்கே சொல்லலைங்கிறத இங்கே தெளிவுபடுத்திக்கிறேன். எனக்கு தோன்றதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கலாம். என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய எண்ணம் ரெண்டே தான். பிடிச்சதை படிக்கிறது இல்லை கிடைச்சதை படிக்கிறது. இது வாழ்க்கைக்குமே கூட பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய தலைமுறை காலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுங்கிறதே ஒரு சாதனை தான். படிப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சாதனை தான். அதுவும் கல்லூரி படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இமாலய சாதனை தான். அப்படி இருக்கும்போது எதையோ எப்படியாவது படிச்சிடணும், எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு லட்சியம் தான். அப்படிங்கிறதுனால மற்ற விஷயங்கள்லாம் அப்போ பார்க்கல. இப்பயும் அப்படி இருக்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். எங்களை மாதிரி ஒரு நெருக்கடிகள், எதையாவது படிக்க முடியாத சூழ்நிலைகள், ஏதாவது படித்தா பரவாயில்லையேன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது படிக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு பிடிச்சதை படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். பிடிச்சது அப்படிங்கிறது இங்கே உங்களோடது பிடிச்சது அப்படிங்கிறதுல தான் இங்கே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளுக்கு ஆசை அப்படிங்கிறதுக்கும் பிடிச்சது அப்படிங்கிறதுக்கும் லட்சியம் நோக்கம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நோக்கம் அப்படிங்கிறது லட்சியம் அப்படிங்கிறது, லட்சியம்னா கோல், நம்ம தமிழில் சொல்லணும்னா கோல். இந்த கோல் கோல்ங்கிறது ஒரு படி. கோல்ங்கிறது ஒரு எண்ட் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் கிடையாது. நோக்கம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அச்சீவ்மெண்ட். அந்த நோக்கத்தை அடையிறதுக்கான வழி தான் லட்சியம். சரி, நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். இல்லைனா நீங்களே தேடி போய் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஆசை அப்படிங்கிறதுக்கு வருவோம். ஆசை அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சில பேர் சின்ன வயசில் எதையாவது பார்த்துருப்போம், அதை பார்த்து ஆசைப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு இப்போ ஏதாச்சும் யாராவது இதை நான் சாப்பிடணும்னு நினைக்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதை வாங்கி தரலை அப்படின்னா நம்மளோட லட்சியமாக அது மாறிடும். நான் ஒரு நாளைக்கு இதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆசை. லட்சியம் அப்படிங்கிறது, அந்த ஆசை அப்படிங்கிறதுக்கும் லட்சியத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆசை அப்படிங்கிறது நீங்கள் அது ஒரு முறை அந்த அடைஞ்சிட்டாலே அப்போவே அந்த நிமிஷமே அதை மறைஞ்சிடும். இப்போ ஒரு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடு கிடச்சி அதை சாப்பிட்ட உடனே அதை ரசித்த உடனே அது முடிஞ்சு போயிடும். லட்சியங்கிறது அப்படி இல்லை. லட்சியத்துக்கு நிறைய பாதைகள் இருக்குது. இடையில் எந்த இடையூறுகள் வந்தாலும் அது அந்த லட்சியம் பாதிக்கப்படாது. இப்போ இதே ஆசை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். லட்சியம் மாறவே மாறாது. சில சமயங்களில் மாறலாம். நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருக்கும் போது சில சமயம் சூழ்நிலைகளால் மாறலாம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக லட்சியம் மாறாது. முதல்ல உங்களோட ஒரு நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன, முதல்ல நீங்கள் யார் அப்படின்றத எழுதுங்க. நீங்கள் யார், எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எப்படிப்பட்ட ஒரு மாணவன், எப்படிப்பட்ட ஒரு மகன், எப்படிப்பட்ட ஒரு மகள், எப்படிப்பட்ட ஒரு மாணவி அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் எழுதுங்க. உங்களுடைய பலம் பலவீனம் இதை எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சது என்ன அதை எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன, பிடிக்காத பாடம் என்ன. பிடிச்ச பாடம், குறிப்பாக பிடிச்ச பாடம் அப்படி இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட்ஸ், இதில் ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பிடிக்கலைங்கிறதும் ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் தெளிவாக எழுதணும். ஏன்னு கேட்டால்
ஒரு மதிப்பெண்களை மட்டுமே வச்சு பிடிச்சது பிடிக்காதது அப்படிங்கிறது மாறிடாது, சொல்லிட முடியாது. மதிப்பெண் அப்படின்றது சில சமயம் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையில் அந்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கல, நான் அவங்கள தவற சொல்லலை. அவங்க சொல்லிக் கொடுக்குற முறை நம்ம வேறு முறையை நம்மளோட கிரகிக்கிறது அப்படின்னு கிராஸ்பிங் பவர், அது நம்மளோடது வேறு முறையில் நம்மளுக்கு டீச் பண்ணால் புரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற முறையில் மாற்றம் இருந்தால் கூட நம்ம ஒரு பாடங்களை படிக்க மாட்டோம், ஒரு சில பாடங்களை படிக்க மாட்டோம். அதனால் அதை வச்சு நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நம்ம மார்க் வாங்கலை, இல்லை இதனால் படிக்க முடியல அப்படின்றத மட்டுமே வச்சு அது பிடிக்கலன்னு சொல்லிட முடியாது. அதனால் அது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் பிடிச்சிருக்கு, ஏன் பிடிக்கல அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய குடும்பத்தின் நிதி சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல எழுதிக்கோங்க. இதுக்கும் என்னோடய லட்சியத்துக்கும் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் தயாராகிருப்பீங்க, இது என்ன படிக்கலாம், என்ன இது எந்த கல்லூரியில் சேரலாம், எந்த மேஜர் செலக்ட் பண்ணலாம், எதனால் செலக்ட் பண்ணலான்னு அதையுமே நீங்கள் வந்து எழுதுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த பாதையில் போகலான்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நண்பர்கள் அந்த கல்லூரியில் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக போவாங்க. நான் எங்கே படித்தாலும், ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே படிக்க போகிறேன், எங்கே படித்தாலும் அதுதான் படிக்க போகிறேன், நண்பன் கூடயே சேர்ந்து படித்தா இன்னும் ஒரு நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை யாரோ என்றைக்கோ எங்கேயோ இந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்றதுக்காக இருக்கலாம். இல்லை உண்மையிலேயே அந்த காலேஜில் படித்தா எக்ஸ்போஷர் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக படிக்கலாம். இல்லை இந்த காலேஜில் படித்தா ஒரு பெரிய பேர் அப்படிங்கிறதுக்காக படிக்கலாம். இல்லை கேம்பஸ் இன்டர்வியூக்காக படிக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு படிப்பையோ இல்லை கல்லூரியோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லை இதை வந்து எடுத்தால் தான் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்துருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே சரிதான். இப்போது எங்களுடைய காலத்தில் வந்து நெருக்கடிகள் அதிகமாக இருந்தது. ஏன்னா குடும்பத்தில் முதல் தலைமுறையே வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் டிகிரிலாம் படிக்கிற அளவுக்கு வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது, நம்ம தான் படித்து சம்பாதிச்சு அந்த குடும்பத்தினுடைய நிலைமையை மேலே ஏற்றுறதோ, இல்லை நம்ம தம்பி தங்கைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது. அப்போ வந்து நம்மளோட குறிக்கோள் என்னவாக இருக்கணும்னா, நல்ல சம்பாதிக்கிற ஒரு வேலையாக போகணும் அப்படிங்கிறதான் இருக்கும். அது தவறு கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும், நம்ம என்ன வேணால் படிக்கலாம். என்னுடைய வந்து குறிக்கோள் வந்து அதிகப்படியான அந்த என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம். என்னுடைய குறிக்கோள் வந்து அதிகப்படியாக சம்பாதிக்கிறது அப்படின்னா, அப்போது அதுக்கு தேர்ந்த துறையை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை நான் வந்து ரொம்ப சூஸியான ஆள், எனக்கு பிடிச்சது படித்தா மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்ற ஆளாக இருக்கலாம். இல்லை என்ன பிடிக்குதுன்னே தெரியாமல் ஆளாகவும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை நான் இங்கே வந்து தெளிவுபடுத்துகிறேன், ஒரு முக்கியமான விஷயங்களை. ஏன்னா இப்போ பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, ஒரு சாரார் வந்து ஏஐ வந்துட்டால் வேலையே இருக்காது, எல்லாருக்கும் வேலையில்லா திண்டாட்டம் வரும் அப்படின்னு ஒரு பக்கம். ஒரு சிலர் வந்து ஏஐ படித்தா பிற்காலத்தில் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, மற்றதுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு அது ஒரு சாரார் பக்கம். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதுக்கு பலவிதமான விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். எல்லா காலத்துலேயும் எல்லா படிப்பு சம்மந்தமாகவும் எல்லா வேலைகள் சம்மந்தமாகவும் வேலைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு சில எவல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த பரிணாம வளர்ச்சி, அதை வந்து தடுக்க முடியாது. காரணம் என்னென்னா அது அத்தியாவசியமும் கூட. இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி ஜாப் வந்து எல்லாருமே இப்போ ஐடி போகிறாங்க. ஐடி படிக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐ படித்தா வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறது யார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது தானாக உருவாகிடுதா? இல்லை. அதை உருவாக்குறதுக்கு உங்களை மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஆட்களோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்த ஆட்களோ கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அவங்க எல்லாம் அதுக்கான உண்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் எங்கள் தட்டினா எடுக்க முடியும். அதே மாதிரி ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம ஊருக்குள்ளெல்லாம் வரல அப்படின்னா
அப்போது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனத்தொகைக்கும் இப்போ இருக்கிற ஜனத்தொகைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போது 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 10 பேர் தான் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கே அந்த டைமில் வேலை இல்லாமல் இருந்ததை நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இந்த ஜனத்தொகைக்கு இவ்வளோ நம்ம என்ன இப்போ வந்து 100 பேரில் 80 பேர் 70 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 10 பேருக்கு வேலை. இப்போ இந்த ஐடி வரலன்னா என்னவாகிருக்கும்? இதெல்லாம் நம்ம யோசிக்க தான் செய்யணும். அதே மாதிரி எல்லாருமே ஒரே விஷயத்தை நோக்கி ஓடும்போது அந்த இடத்துல ஆட்கள் வந்து தேவைப்படுறது வந்து குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து வேலை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு சாதாரணமாக நியாயமாக 100 பேர் தேவைப்படுற இடத்துல 200-300 பேர் படிச்சுட்டு இருக்காங்கும் போது அது நம்மளுடைய தவறே தவிர வேலை இல்லாத வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது நம்மளுடைய விஷயம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் வந்து படிக்கிறாங்க, இதில் இது இருக்குன்னா அதை நோக்கி போகிறோம். நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றது நம்ம தெளிவாக இப்போது இவ்வளோ காலம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறனால இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும், தெளிவு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இதெல்லாம் சொல்லிட்டேன். எப்படி ஒரு பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னோடய அனுபவங்கள் மட்டும்தான் நான் சொல்ல முடியுன்றது. நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்டூடெண்ட் கிடையாது. அதுவுமே வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து சொல்லி கொடுத்து உட்கார வச்சு படிக்க வச்சதுனால தான் அந்தளவுக்காவது எனக்கு வந்து ஒரு இது படிச்சிருக்க முடியும். அப்போ வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் நடத்துனாங்க அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்து அன்றைய பாடத்தை படிக்கலைன்னா கூட அடுத்த நாள் அவங்க திரும்ப அதை நடத்தும் போது கேள்வி கேட்பாங்க இல்லையா, முந்தைய நாள் பாடத்துலேருந்து டக்குன்னு பதில் சொல்லுவேன். இது பெருமைக்கு சொல்கிறேன் இருக்க. அப்படி பதில் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கூல் டாப்பர்லாம் வேறு, அவங்களே கூட அமைதியாக இருக்கும்போது நான் சொல்லிகிட்ருப்பேன். இது எனக்கே கொஞ்சம் புரியாத ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா முழாண்டு பரீட்சை வருது. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கும்போது நான் எங்கள் வீட்டில் சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு கெமிஸ்ட்ரி தான் படிக்கணும், ஆனால் வந்து எனக்கு ஃபிசிக்ஸில் தான் அதிகமாக மார்க் வரும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னடா அது கெமிஸ்ட்ரியில் மார்க் வரும்னு அது அதிகமாக வரும்னு சொல்கிறேன், கெமிஸ்ட்ரியில் கம்மியாக வரும்னு சொல்கிறேன், ஆனால் இதில் அதிகமாக வரும்ன்ற, ஆனால் இது எனக்கு வேணாம், இது தான் வேணும்னு சொல்கிறேன், இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு வந்து எங்கள் பேசிக்காகவே வந்துட்டு எனக்கு வந்து இந்த தியரி அப்படிங்கிறது வராது. கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த செகண்ட் பார்ட்லாம் இருக்குல்ல, டெரிவேஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, அது இல்லாமல் எங்களோட டீச்சர் வந்து ரொம்ப நல்லா நடத்துவாங்க. அதனால் எனக்கு வந்து ரொம்பவே அது ஈஸியாக எளிமையாக புரியக்கூடியதாக இருக்கும். அதனால் அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிவிடுவேன். ஆனால் பரீட்சைன்னு வரும்போது என்னை வந்து எங்கள் அப்பா தான் தயார் பண்ணுவார் பரீட்சைக்கு. அதில் வந்து அதில் வந்து எப்படின்னா, நம்ம ஃபிசிக்ஸில் வந்துட்டு 10 மார்க் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிட முடியும். ரெண்டாவது நம்ம அதுக்கு டியூஷனும் போயிட்டுருக்கனால அங்கேயும் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒன்றா இது இல்லை இது, ஒன்றா இது, அடுத்த ரெண்டாவது கொஷினில் ஒன்றா இது வரும் இல்லை இது வரும் அப்படின்னு 5 கொஷினையும் நம்மளால் தீர்மானமாக சொல்லிட முடியும். அப்போது இது ஒன்றா இதுக்குள்ளே இருந்து வரும் இல்லை இதில் வரும் இதில் வரும்ன்றதுனால, அதுவும் டெரிவேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபிசிக்ஸுங்கிறனால ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து 10 கொஷின்ஸ் இருக்குது, 5 கொஷின்ஸ் நான் எழுதணுன்னா 10 சாய்ஸ் இருக்குன்னா அந்த 10ல் 10 நான் படித்தா, அந்த 5 நான் படித்தா போதும், 10யும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 5 நான் படிச்சேன்னா ஏன்னா எப்படியோ ஏதோ ஒன்று வந்துடும். ஆனால் கெமிஸ்ட்ரி அப்படி கிடையாது, என்ன வரும்னே சொல்ல முடியாது. இதுதான் விஷயமா இருந்தது. அதனால் நம்மளுக்கு பிடிக்கிறது, மார்க் வர்றது, இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு கோர்ஸை நம்ம எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஃபேமிலி சுச்சுவேஷன், நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் இப்போது ஒரு வேளை ஏதாவது தேர்ந்தெடுத்துறீங்கன்னா அது ஏன் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு. சரி, இதை தாண்டி பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு சில சமயம் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரியும், சில சமயம் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், பிடிச்சிருக்கு நம்மளோட திறமை என்னன்னு தெரியாது. உங்களோட வெல்விஷர்ஸ்ன்னு கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. அந்த வெல்விஷர்ஸ் உங்களை பற்றி ஆழமாக புரிஞ்சவங்களா தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அவங்கக்கிட்ட
நீங்கள் நான் என்ன படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இல்லை எனக்கு எதுலலாம் டேலண்ட் இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கலாம். அடுத்து உங்கள் வீட்டில் அதை சொல்கிற அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கேட்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எல்லார்கிட்டையும் கேட்கலாம். ஆனால் நீங்கள் யார்கிட்ட எத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் எல்லார்கிட்டையும் கேட்டதை மனசில் வச்சுக்கோங்க, நினைவில் வச்சுக்கோங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே உங்களுடைய சொந்த ஆய்வுக்கு உட்படுத்தி அதிலிருந்து தான் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணுமே தவிர எல்லாரும் சொன்னதை வச்சு முடிவெடுத்துடக்கூடாது. அது வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில சமயங்களில் என்ன மாதிரி ஆட்களுக்கு, சில பேருக்குலாம் வந்து நம்ம யார் என்ன திறமைன்னு தெரியும். என்ன நான் என்னோடதை நான் சொல்கிறேன். சில சமயங்களில் நம்மளுக்கு என்ன வரும், நம்ம எதில் திறமையான ஆட்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போது என்னை வந்து சில பேர் வந்து தமிழ் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது முற்றிலும் உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாயிண்டாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்கிற அதனால பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறத வச்சு என்ன சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நான் நியூஸ் ரீடர் ஆவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்லும்போது கூட அதை நான் பெருசாக எடுத்துக்கல. அதை கடைசி வரைக்குமே பெருசாக எடுத்துக்காமல் போயிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறது, இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுக்கும் போது இதில் ஏதாவது நம்ம படிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த டைமில் வந்து எதையாவது படித்தா போதும் அப்படின்னு வந்ததுனால நம்மளுக்கு தெரியல. அதனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும் நம்மளை விட சில சமயங்களில். அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு படிப்பை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிடிச்சதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து இது எனக்கு நல்லா வரும், பிடிச்சிருக்கு, இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்து செய்யும்போது அந்த லட்சியத்தை நீங்கள் அடையும் போது உங்களுக்கு வந்து தொய்வு ஏற்படாது. இன்னும் மேலே மேலே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் வரும். நம்ம எதுவுமே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சில சமயங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். கிடைச்சதை வந்து அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இதுதான் ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் புலம்பிட்டே ஏன்னா அதை கேட்டால் இதான கிடச்சிது, இதான் பண்ண முடிஞ்சு, இதான் செய்ய முடிஞ்சது, எங்கள் அப்பா எனக்கு படிக்க வைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் லாங்காக நீங்கள் இதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு ஒரு லட்சியமோ ஏதோ ஒன்று பண்ணணுன்றதா நம்ம அதை எப்படியாவது அடைஞ்சிருவோம். சில பேர் வந்து எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வைக்கல, நான் கேட்டேன் என்னை விடலை, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை இந்த மாதிரியே சொல்லி 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 பிளாக்மெயில் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு குற்ற உணர்ச்சியிலே வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா அதை எப்படியாவது அடைஞ்சிருவீங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் கரஸில் கூட படிச்சிருக்க முடியும். அதனால ஒரு சாக்கு போக்கு சொல்கிற ஒரு ஆளாக இருக்கப்பீங்க அப்படின்னா உங்ககிட்ட லட்சியம் இருக்காது. லட்சியம்னு ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த சாக்கு போக்கும் சொல்ல மாட்டீங்க. சரி, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம அடுத்தவங்கள்ட்ட வந்து கேளுங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சில சமயங்களில் நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. சில பேர் வந்து கிண்டலாக சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் கூட உங்களோட திறமை வந்து ஒளிஞ்சிருக்கலாம். அதனால தான் அவங்க அதை கிரிட்டிசைஸ் கூட பண்ணியிருக்கலாம். சரி, எப்படி வந்து அடுத்தவங்கள்ட்ட கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம எப்படி சில விஷயங்களை வந்து பார்க்கலாம், யோசிக்கலாம் அப்படின்றது என்னோட இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து சில பேர் வந்து ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க போய் ஓடி போய் முதல்ல அவங்களுக்கு தோள் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இப்போ அவங்களாம் வந்து அப்போ சைக்காலஜி படிக்கலாமா, அடுத்தவங்களுக்கு வந்து பிரச்சனைக்கு வந்து தீர்வாக இருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் கவனிக்கணும். ஒருத்தவங்களுக்கு கஷ்டங்கும் போது நீங்கள் போய் தோள் கொடுக்குறீங்களா, அப்பத்திய பிரச்சனைக்கு மட்டும் நீங்கள் தீர்வு கொடுக்குறீங்களா, இன்னைக்கு ஒரு பிரச்சனை சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க மறந்து அதை ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை அவங்களுக்கு பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த ஆணி வேற வந்து சரி பண்ணுறதாகவோ, இல்லை வந்து அவங்களையே வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேபி சைக்காலஜி நீங்கள் உங்களுக்கு வந்து உகந்ததாக இருக்கு. இல்லை இன்னொருத்தவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து படித்தவங்களோ படிக்காதவங்களோ வயசானவங்களோ இல்லை வந்து சின்ன பசங்களோ உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அதை அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி நீங்கள் சொல்லி ஒரு விஷயத்த புரிய வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
நீங்கள் வந்து ஆசிரியராக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து அது வந்து அதிகமாக உகந்ததாக இருக்கலாம். சில பேர் இப்போ நான் சொன்ன மாதிரி தீர எல்லா விஷயங்களையும் ஆராயக்கூடியவங்களாகவோ, இல்லை வந்து சில நுணுக்கங்களை கண்டுபிடிச்சி அதை வந்து வாதத்துக்கு முன் எடுத்து வைக்கிறீங்க, நீங்கள் வந்து பேசுகிற விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சாளர் ஆகலாம், இல்லை வந்து லா படிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ வந்து இந்த சமைக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு சமையல் அப்படின்னா அதில் பல நுணுக்கங்கள் இருக்குது, அதில் புதுசு புதுசான விஷயங்கள் கற்றுக்கக்கூடியது இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தேடி தேடி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அதில் வந்து புதுசு புதுசான விஷயங்களை நீங்கள் யோசிக்கிறீங்க, நுணுக்கங்களை கவனிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தமாக சமையல் சம்மந்தமான படிப்புகளை படிக்கலாம். நான் என்ன வேலை படித்தாலும் எல்லா காலத்துலேயும் எல்லா படிப்புகளுக்கும் வந்து பெரிய விஷயம்தான், வெற்றியை தரக்கூடியது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து ஏஐ பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துடுச்சு, ஏஐ தான் இனிமேல் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏஐ வந்ததுனால வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம். என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை உருவாக்கக்கூடியவர்களே மனிதர்கள் தான். அப்போ அந்த அதை உருவாக்குறதுக்கு பின்புலத்தில் நிறைய மனிதர்கள் தேவைப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது மக்களுக்கு எந்த வகையில் வந்து பயனுள்ளதாக இருக்கும், மக்களை அது சென்றடையும் போது அவங்களுக்கு எப்படி அது எளிமையாக, இப்போ உங்கள் தாத்தாவோ உங்கள் பாட்டியோ இல்லை உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 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 மருத்துவமனையிலையோ இல்லை ஒரு கடையிலையோ எங்கேயோ நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி நிற்கக்கூடியவங்க என்னெல்லாம் பண்ணால் டக்கு டக்கு டக்குன்னு வந்து செஞ்சு கொடுக்க முடியும். அப்போ அதை சார்ந்து நீங்கள் யோசிக்கும் போது நீங்களுமே வந்து சமுதாயத்துக்காகவும் யோசிக்கக்கூடிய ஒரு நபராக மாறிடுவீங்க. உங்களோட வேலையிலையுமே வந்து நீங்கள் வந்து அதில் எக்ஸல் ஆக முடியும். இப்போ ஏஐ வந்து மேன் தான் வந்து நம்ம தான் வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி மற்ற வேலைகளுக்கெல்லாம் வந்து பெருசா ஏஐ வந்துருச்சுன்னா மற்ற வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லைப்பா, சாதாரணப்பா, வேலை கிடைக்காதுப்பா அப்படி இப்படின்னு சொல்றவங்க உண்டு. ஆனா என்னோட பார்வையில் நான் சொல்றேன், இப்பவே வந்து வீட்டை சுத்தம் பண்றதுக்கு அதற்கான இயந்திரங்கள் வந்துடுச்சு. அப்போ இன்னும் போக போக எல்லாமே இயந்திரமயமா ஆயிடும். அப்போ கிரியேட்டிவிட்டிக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கும். இப்பவுமே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ சுத்தம் பண்றதுல இருந்து எல்லாமே ஏஐ வந்துடுச்சு. ஆனா திரும்ப என்ன மக்கள் யோசிப்பாங்க, மேன் பவர், இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கிளீன் பண்ணி தரத்துக்கு உங்களால முடியுமா அப்படின்னு போகும்போது அப்போ அதை கிளீன் பண்ற வேலைக்கு அதிக மவுஸ் இருக்கலாம், அதிக சம்பளம் தேவைப்படலாம். ஏன்னா பிற்காலத்துல அதுக்கு வந்து டிமாண்ட் இருக்க போகுது. இப்போ எங்க அப்பாவோட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா சிறுதானியங்கள் தான் வீட்டுல அதிகமா சாப்பிடுவாங்க. அரிசி சாதம்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான அக்கேஷன்ஸ் அப்பதான் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து நெல்லரிசி சாதம் என்னைக்காவது கிடைக்கும் அப்படின்னா அது அவங்களுக்கு ஸ்பெஷல் டே. நெல்லரிசி சாதம் லக்ஸுரி, இப்போ சிறுதானியம் லக்ஸுரி இல்லையா? ஒரு காலத்துல கருப்பு உளுந்து பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து தான் வாங்கி தோலை வந்து ஊற வச்சு நம்ம வந்து பண்ணிருப்போம். அப்போ வந்து அது விலை கம்மி. இப்போ வெள்ளை உளுந்து வந்தது, வெள்ளை உளுந்து வரும்போது தோல் நீக்கி வருது, அதனால விலை அதிகமா இருந்தது. ஆனா இப்போ வெள்ளை உளுந்து கம்மி, கருப்பு உளுந்து விலை அதிகம். ஏன்னா அது நார்மலைஸ் ஆயிடுச்சு, இது அப்நார்மல் ஆயிடுச்சு. அதனால வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து சுத்தி சுத்தி தான், வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரி சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கோம். அதே போல எல்லா வேலையுமே எந்த காலத்துலயுமே குறையில, எல்லா காலத்துலயுமே வந்து நம்மளுக்கு அதை பிடிச்சி நம்ம அதுல வந்து எக்ஸல் ஆகிறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளால என்ன படிப்பை படிச்சாலும் நம்மளால அது வெற்றியாளரா அதுல இருக்க முடியும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுல வந்து நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கு இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் சரியா பாயிண்டா சொன்னேனா அப்படின்றது தெரியாது. ஆனா எனக்கு புரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட அப்படியே கடத்திருக்கேன். அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இப்ப இதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க இந்த ஆய்வுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா 3 நாட்கள் அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் 1 நாள் நீங்க வந்து உங்களுடைய அலைபேசியிலிருந்து ஒதுங்கி இருக்கணும். அதுவும் குறிப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த சொந்தக்காரங்க வந்து கிராமங்கள்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஆகச்சிறந்த அதிர்ஷ்டசாலிகள்.
தயவு செஞ்சு கிளம்பி போங்க. எந்த ஆரவாரமும் இல்லாம எல்லாத்துக்கும் முடிவு. ரெண்டாவது உடனே வந்து முடிவு எடுக்கணும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இதையெல்லாம் நீங்க யோசிச்சு எழுதிட்டீங்க, உங்க மைண்ட்ல ஆல்ரெடி நீங்க போட்டுட்டீங்க. அதை அப்படியே விடுங்க. விட்டுட்டு 3 நாள் உங்களுக்கு என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அந்த ஆப்பை எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. 3 நாளைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து ஒரு புத்தகம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் படிப்போம், அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை செய்வோம், திரும்பி வந்து அதை படிக்கிற வரைக்கும் நம்மளோட மைண்ட் வந்து அந்த கனெக்டிவிட்டிலேயே இருக்கும். இப்பெல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை. திரும்பி வந்து முதல்ல இருந்து தான் அந்த கனெக்டிவிட்டியை கொண்டு வரதா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய அதிவிரைவான காணொளிகள், அதிக வேக வேகமாக பேசக்கூடிய காணொளிகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. அப்போது ஒரு விஷயத்தில் தொடர்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஒரு 3 நாள், குறைஞ்சபட்சம் 1 நாளாவது யார்கிட்டையும் எதுவும் பேச வேணாம், எதுவும் நீங்கள் சொல்ல வேணாம், எந்த முடிவும் எடுக்க வேணாம். அமைதியாக மட்டும் இருந்துட்டு, அதுவே உங்களுக்கு அந்த விஷயத்துங்கள்லாம் நீங்கள் உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற பிடிச்ச வெற்றிகரமான ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அடுத்த பதிவில் வந்து கல்லூரிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.